ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேபிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு போன வீடியோல வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆனா டேபிள்ல வந்து நம்ம டேட்டாஸ் வந்து லோட் பண்ணல. இன்சர்ட் இன்டூ கமாண்ட் அதில தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ query tool ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சர்வர்ஸு இதான் நம்மளோட டேபிள் இங்க இருக்கு. சரிங்களா? இது நம்ம டேட்டாபேஸ் இங்க வந்து இது இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து இன்சர்ட் பண்ணலாம் இந்த எம்ப்ளாயீஸ்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் போடணும், எம்ப்ளாயி ஐடி. ஸோ எம்ப்ளாயி ஐடி 1, எம்ப்ளாயி நேம் வந்து குப்புசாமி. அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ இதில் இப்போ நம்ம அது வேர்க்கேராக இருந்தால் நம்ம சிங்கிள் கோட் கொடுக்கணும். இதே இன்டீஜர்னா நம்ம அது கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். அவ்வளோதான். அது வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அதை எப்படி செக் பண்ண போகிறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் இதில் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுவோம். சரிங்களா? சேம் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ் டு ராஜாமணி. சேலரி பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ 2 இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம ஒரே இன்சர்ட்ல எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னா, இப்போ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ் 3 பழனிசாமி. $50,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமா போட்டு ஃபோர் செல்வி 80,000. மறுபடியும் இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுவோம். 5 குமார், அவருக்கு 45,000. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 3 ரெக்கார்டு ஒரே இதில் இன்சர்ட் பண்ணுறது. அவ்வளோதான், இன்சர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ செலக்ட் சார் எம்ப்ளாயிஸ் போட்டு பார்த்தா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது நம்ம இன்சர்ட் பண்ணது. ஸோ இப்படி தான் நம்ம இன்சர்ட் பண்ணோம். டேட்டாபேஸுங்கிறது ஒரு வீடு, டேபிளுங்கிறது வந்து ஒரு 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 ரூமு, ரோஸுங்கிறது வந்து ரெக்கார்ட்ஸ். ஸோ காலம்ஸு ஃபீல்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரோஸ். இது வந்து இந்த சேலரி பழனிசாமி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீல்டு காலம்ஸ். ஸோ இது வந்து ஒருத்தரோட ரெக்கார்டு தான் நம்ம வந்து டேர்ம்ஸில் வந்து ரெக்கார்ட் அது வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஒரு ரோ வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃபீல்டுங்கிறது என்ன சொல்லுவோம்னா, ஒரு 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 செக்ஷன். இப்போ பேருங்கிறது ஒரு ஃபீல்டு, சேலரிங்கிறது ஒரு ஃபீல்டு. ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா அதில் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், சிட்டி. இதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா மூவி ஐடி, மூவி நேமு, அதோட ரேட்டிங்கு. பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டேட்டு. ஸோ இதெல்லாமே வந்து சீக்வலில் தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கெரியர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா டேட்டா அனலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணுவார். இந்த இன்சர்ட் பண்ண டேட்டாவில் தான் டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த க்ளீனாக வந்து டேட்டா வந்து இதில் லோட் பண்ணுவாங்க. ETL ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுவே வந்து எக்ஸல் சீட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டேபிளில் லோட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாம் டேட்டா இன்ஜினியர் பண்ணுறது. ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர் வந்து இதில் டேட்டாவும் இன்சர்ட் பண்ணுவார், அதை ப்ராசஸ் பண்ணுவார், எப்படி குயிக்காக வந்து அதை ஸ்பீடு பண்ணலாம், கொரி ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ
அவ்வளோதான் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? பாய்.